வணக்கம். இப்போ ஷர்ட் தொப்பை இருக்கிறவங்களுக்கு எப்படி ஷர்ட் கட் பண்ணுறதுன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடியே நம்ம சேனல் எதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் என்னோட மனமானதா நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஷர்ட்டோடைய லென்த்து பார்த்தீங்கன்னா 27, பாடியோடைய சுற்றாலு 42, இது ஸ்டொமக்கு வயிறுடைய தொப்பையோடைய அளவு, தொப்பையோடைய சுற்றாலு 44, ஷோல்டர் 19, கை லென்த்து 9.5, கை லூஸ் 16, இது நெக்கு காலருடைய அளவு 17. இது ஸ்லாக் மாடல் தான், லிபர்ட்டி கிடையாது. லிபர்ட்டின்றது ஆப்பிட் கட்டு மாதிரி வரும், ஸ்லாக் இது ஸ்ட்ரைட்டாக வரும். இது பட்டி சாதாரண பட்டி தான். அது பட்டியை பற்றி நான் சொல்கிறேன். நிறைய பேர் இப்போ பட்டியை பற்றி நிறைய கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். இப்போ சரி வாங்க கட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இடம் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஸ்ட்ரைட் இல்லைன்னா கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி ஒரு லைன் போட்டுருங்க. இதிலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு, இது நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வெட்டிக்க வேண்டியது தான். 2 இன்ச்சு ரூபா வெட்டிக்கலாம், இல்லை 1.5 இன்ச்சு. 1.5 இன்ச்சுன்றது கரெக்டான அளவு. உங்களுக்கு அதுக்கு மேலே துணி நிறைய வேணும்னா நீங்கள் 2 இன்ச்சு ரூபா வெட்டுக்கலாம். ஷர்ட்டோடைய லென்த்து பார்த்தீங்கன்னா 27. 27னா 27 கூட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துக்கணும். அது எதுக்கு 1/2 இன்ச்சு சேர்க்குறோன்னா ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கோசம். இங்கே ஷோல்டர் பிடிச்சி தைக்கும் போது இந்த 1/2 இன்ச்சு மைனஸ் ஆகும். அந்த 1/2 தான் 27 கூட ஒரு 1/2 இன்ச்சு 27.5. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆம்பளோடைய டவுனு. ஆம்பளோடைய டவுன் பாடியோடைய சுற்றால் 42. 42 4 டிவைட் பண்ணிங்கன்னா 10.5 வரும். 10.5 கூட ஒரு 1 10.5 அதில் 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கணும், 9 இன்ச்சு. இது 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணாலே போதும். ஒரு சிலர் அந்த ஆம்பல் பெருசாக வருதுன்றாங்க, அதனால நீ 1 இன்ச்சு குறைச்சிக்க சொல்கிறேன். 4 42 21 10.5. 10.5னா 1 இன்ச்சு மைனஸ் பண்ணுங்க. 10.5 போது 1 இன்ச்சு மைனஸ் பண்ணி ஆம்பல் டவுனு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பட்டி. பட்டிக்கு நிறைய பேர் டவுட்டு கேட்டுக்கிறீங்க, நான் சொல்லிடுறேன். அது சாதா பட்டி என்னும்போது 1.5 இன்ச்சு இன்ட்டாலே போதும். சாதா பட்டின்றது இந்த கரை பீஸை அப்படியே மடிக்கிறது, இதுதான் சாதா பட்டி. இது சாதாரணமாக மடித்து தைக்கிறது தான் சாதா பட்டி. இதே கேன்வாஸ் வைக்கிறதா இருந்தால் நம்ம அந்த கேன்வாஸ் திக்னஸ் 1.5 இன்ச்சு வரும், இல்லை 1.25 வரும், 1 இன்ச்சு வரும். அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த பட்டியோடைய அகலத்தை கூட்டிக்கணும். அது மாதிரி கேன்வாஸ் வச்சு தைக்கிறதா இருந்தால் இந்த கரை பீஸை கட் பண்ணி எடுத்துடணும். கரை எந்த வரையாக வருதோ அது வரையும் கட் பண்ணி எடுக்கணும். எதுக்குன்னா இந்த கரையோடு தைச்சிங்கன்னா அது பட்டி சுருக்கமாக இருக்கும். இது சாதா பட்டி என்னும் போது பரவாயில்ல. இதே நீங்கள் கேன்வாஸ் வச்சு தைக்கும் போது கண்டிப்பாக சுருக்கம் வரும். அதனால் அந்த கரை பீஸை கட் பண்ணிவிட்டு இந்த கரையிலேருந்து 2 இன்ச்சு வைக்கணும். அந்த கேன்வாஸை வைக்கிறது அது இருந்தால் இது சாதா பட்டி தான் நான் தைக்கிறது. இப்போது நான் பட்டியோட அந்த விளக்கம் சொல்லிடுறேன். நான் பட்டி கேன்வாஸ் ஒட்டுறதா இருந்தால் இந்த கரை பீஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு இங்கேருந்து 2 இன்ச்சு வைக்கணும். கேன்வாஸ் வைக்கிறதா இருந்தால் சாதா பட்டியாக இருந்தால் இங்கேருந்து 1.5 இன்ச்சு போதும். இதே சின்ன பசங்களாக இருந்தால் ஸ்கூல் யூனிஃபார்மாக இருந்தால் 1.25 இன்ச்சு போதும் சாதா பட்டிக்கு. இதே கேன்வாஸ் வைக்கிறதா இருந்தால் அவங்களுக்கு அந்த 2 இன்ச்சு வச்சு மடிச்சு தடிச்சிடுங்க. இவ்வளோ தான். ஷர்ட் பட்டி பெரிய வேலைலாம் கிடையாது, சின்ன சிம்பிள். ஒரு வாட்டி நீங்கள் தைச்சிங்கனால பழக்கம் வந்துடும். இதே கரெக்டாக 1.5 இன்ச்சு. இது சாதா பட்டினாலும் 1.5 இன்ச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷோல்ட்ரு. இந்த பட்டி மார்க் பண்ண பார்த்தீங்களா 1.5 இன்ச்சு. இதுலேருந்து ஷோல்டர் அளவு வைக்கணும். ஷோல்டர் 19.5. 19.5 பாதி 9.5. 9.5 கூட ஒரு 1/2 இன்ச்சு கூட்டிக்கணும், 10 இன்ச்சு. இதுவும் அது மாதிரி தான். அந்த 1/2 இன்ச்சு எது கூட்டோன்னா அந்த தையல் பிடிச்சி தப்பி பார்த்தீங்களா, அதுக்கு. கழுத்துடைய அகலம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பட்டியிலேருந்து கழுத்துடைய அகலம் பெரும்பாலும் 40க்கு மேலே போனாலே அந்த கழுத்தோடைய அகலம் 3.25 வைக்கலாம். இது 42ன்றதுனால ஒரு 3.25 இன்ச்சு வைக்கலாம். ஏன்னா ரொம்ப 3 இன்ச்சுலாம் வச்சுக்காதீங்க. அப்புறம் கழுத்து பெருசாச்சுன்னா காலர் தைக்கும் போது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும், சுருக்கம் வரும். அது கம்மியாக இருந்தோட நம்ம கட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக குறைச்சிக்கலாம். ஏன்னா அதிகமாக இருக்கக்கூடாது கழுத்து மட்டும். அதுமாரி 2.5 இன்ச்சு டவுன் வச்சுங்க. அதுமாரி இந்த ஷோல்டர் இறக்கும் டவுன் 2 இன்ச்சு. இந்த 1.5 இன்ச்சிலேருந்து பாடியோடைய மெஷர்மெண்ட்டு
இது தொப்பை வந்து இவருக்கு பெருசு, பாடியை விட ஒரு வயிற்று தொப்போட அளவு வந்து பெருசாக இருக்குது. இதுமாரி தொப்பை இருக்கிறவங்களுக்கு மட்டும் பாடி மெஷர்மெண்ட்டை பண்ணி நீங்கள் சைடு லூஸு கட் பண்ணக்கூடாது. 42 பாடி சுற்று அளவு. இவர் வந்து வயிறு பெருசாக இருக்குது. நீங்கள் பாடியோட சுற்று அளவு வச்சு கட் பண்ணிங்கன்னா சட்டு போடவே முடியாது, டைட்டாகிடும் சட்டு. அது நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறாங்க, பாடி மெஷர் வச்சு தைச்சிடுறாங்க, அப்புறம் வயிறு டைட்டாக இருக்குது பிடிக்குதுன்றாங்க. அது மாதிரி தைக்கக்கூடாது. எப்போவுமே 40க்கு மேலே போனாலே நீங்கள் கண்டிப்பாக வயிறுடைய மெஷர்மெண்ட் எடுக்கணும். பாடி மெஷர்மெண்ட்டு ப்ளஸ் வயிறுடைய மெஷர்மெண்ட்டு கண்டிப்பாக எடுக்கணும். அது தொப்போடைய மெஷர்மெண்ட் எடுத்தால் தான் உங்களுக்கு ஷர்ட்டுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் பாடி மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ மைனஸ் ஆகும், 2 இன்ச்சு மைனஸ் ஆகும். 2 இன்ச்சு மைனஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு ஷர்ட்டு போடவே முடியாது, வயிறு அண்டை டைட்டாக பிடிக்கும். அதனால் எப்போவுமே 40 மேலே போனாலே நீங்கள் வயிறுடைய அளவு எடுத்துங்க. இது பார்த்தீங்கன்னா 42 பாடியோட சுற்று அளவு. இது வயிறுடைய அளவு பார்த்தீங்கன்னா, தொப்போடைய அளவு பார்த்தீங்கன்னா 44. நம்ம இந்த அளவு வச்சு தான் இந்த சைடு லூஸ் போடணும். அது எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். பட்டி மார்க் பண்ணிடுறேன், உங்களுக்கு கிளியராக புரியும். ஃபஸ்ட்டு 44 கணக்கு பண்ணிங்க. 44, 22, 11 இது 4ஆக டிவைட் பண்ணிங்கன்னு மார்க் பண்ணிங்க. இது வயிறாண்ட அளவு, தொப்பையாண்ட அளவு. இது கூட கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக கொஞ்சம் லூஸாக போடுவேன், நார்மலாக ரொம்ப லூஸ் இல்லை, ஒரு ஆளுக்கு மீடியமாக லூஸாக போடுவேன்னா 2.5 இன்ச் ஆட் பண்ணிங்க. ஒரு ஆளுக்கு நார்மலாக ஃப்ரீயாக போகிறவங்களுக்கு 2.5 இன்ச்சு, இல்லை கொஞ்சம் ஃபிட்டிங்காக போடுவேன்னா நீங்கள் 2 இன்ச்சு வச்சா போதும். இதுதான் இது ஒரு தொப்போடு. அதே மாதிரி கொஞ்சம் நல்லா மேலே கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் பரவாயில்லன்னா நீங்கள் இதே அளவு இங்கே வைக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் ஃபிட்டிங்காக வேணும்னா இது வந்து பாடி மெஷர்மெண்ட் கணக்கு பண்ணிங்க. 42, 21, 10. இதுவும் அதே மாதிரி தான். இங்கே எவ்வளோ 2 பண்ணீங்களோ அதே 2 இங்கே பண்ணணும். இங்கே எவ்வளோ வச்சிங்களோ அதே அளவு இங்கே வைக்கணும். 13. ஷர்ட்டு போகிறவர் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் பரவாயில்லன்னா இது வந்து ஷேட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஃபிட்டிங்காக வேணும்னா இதில் இருந்து மார்க் பண்ணிங்க. நான் மறுபடியும் சொல்லிடுறேன். 11 இது கூட 2.5 இன்ச்சு. ஷர்ட்டு எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் பரவாயில்ல அப்படின்னா இந்த அளவு அப்படியே இங்கே வைக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் ஃபிட்டிங்காக இருக்கணும்னா இது பாடி மெஷர்மெண்ட்டு இங்கே போடணும். இது தொப்பை மெஷர்மெண்ட்டு, இது பாடி மெஷர்மெண்ட்டு, அவ்வளோதான். அது மாதிரி இந்த கழுத்து வெட்டும் போது ரொம்ப குறைஞ்செல்லாம் வெட்டக்கூடாது, ஓரளவுக்கு மீடியமாக தான் இருக்கணும் அந்த ஷேப்பு. இந்த டவுன் வந்து 2 இன்ச்சு கரெக்டாக கொஞ்சம் மார்க் பண்ணிங்க. இது வந்து கரெக்டாக 2 இன்ச்சில் வரணும். அது அதே மாதிரி இந்த மார்க்கில் கட் பண்ணக்கூடாது, இதோட ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி கிராஸாக கட் பண்ணணும். எதுக்குன்ட்டு நான் சொல்கிறேன்ப்பா. அதை ஃப்ரண்ட்டு பேக் இதிலே வந்துடும். இது வந்து பிரெத்து வந்து டபுள் பிரெத்து, அது சொல்லத்துக்கு நான் மறந்துட்டேன். இது வந்து 58 இன்ச்சு பண்ணோம். அது 58 இன்ச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே டபுளாக போட்டுக்கலாம். அது அப்படியே டபுளாக போட்டுன்னு பண்ணலாம். இது டபுள் பிரெத்து, இது 58 இன்ச்சு பிரெத்து இது. அதனால் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு இதிலே வந்துடும். நீங்கள் அப்படியே திருப்பி போட்டுங்க. அது அதுமாரி பேக் பீஸ் கட் பண்ணும்போது ஃப்ரண்ட்டை விட ஒரு 3/4 இன்ச்சு இல்லை 1 இன்ச்சு பேக் பீஸ் கம்மியாக இருக்கணும். அது எதுக்குன்னா பட்டி ஒன்று மேலே ஒன்று ஏறும்போது அந்த 1 இன்ச்சு மைனஸ் ஆகும். அதுக்கு தான் நம்ம பேக் பீஸை குறைச்சி வைக்கணும். ஃப்ரண்ட்டு மாதிரி பேக் வைக்கக்கூடாது. ஃப்ரண்ட்டை விட ஒரு 1 இன்ச்சோ இல்லை 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு கட் பண்ண 1 இன்ச்சு குறைக்கிறது கரெக்டான அளவு. ஒரு சிலர் கொஞ்சம் டைட் ஆகிடுமோன்ற ஃபீலிங் இருக்கும். அதனால் நான் சொல்கிறது 3/4 இன்ச்சு அப்படின்னோட போதும். கரெக்டாக அந்த காஜா எந்த இடத்துல வருதோ அந்த அளவுக்கு மைனஸ் பண்ணால் போதும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷோல்டரோட டவுன் கட் பண்ணுறது.
வித்தவுட் ஷோல்டர் இருந்தால் வித்தவுட் ஷோல்டர் ஒரு பிளைன் ஷோல்டராக இருந்தால் 3.25 இன்ச்சு. இது மாதிரினே நீங்கள் ஏற்கனவே ஒரு ஷர்ட்டை நான் கட்டிங் போட்டுக்கிறேன், அது உங்களுக்கு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது மாதிரி கட் பண்ணிக்கணும். நீங்கள் ஷோல்டர் அட்டாச் பண்ணி திருப்பிக்கலாம். அப்படி எல்லாம் ஷோல்டர் வந்து டபுள் பீஸாக வேணுன்றவங்களுக்கு இந்த மார்க் பண்ணிங்க. இதுலேருந்து ஒரு 2.5 இன்ச்சு டவுன் பண்ணிங்க. இது வந்து ஒரு சின்ன பசங்களாக இருந்தால் ஒரு 25 வயசு அது 30 வயசு இருந்தால் நீங்கள் 3 இன்ச்சு டவுன் பண்ணிக்கலாம். இதே கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தால் நீங்கள் 2.5 இன்ச்சு பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி சின்ன பசங்களே கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் வளைஞ்சா மாதிரி இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் வந்து நீங்கள் 2 இன்ச்சு வச்சா போதும். 2.5 இல்லை 2.25. நீங்கள் 2.5 கரெக்டாக பெரிய இந்த சைஸுக்கு வந்து கரெக்டாக 2 இன்ச்சு வச்சா போதும். இது ஷோல்டர் அளவு. ஷோல்டர் 19, அதில் 9.5 ஒரு 1/2 இன்ச்சு பிடிச்சி தைக்கிறதுக்கு. அதே மாதிரி நீங்கள் சைடில் வந்து ஓவர்லாக் போடாமல் மடித்து தைக்கிறதா இருந்தால் நீங்கள் இந்த 3/4 இன்ச்சு இருக்கக்கூடாது. 3/4 இன்ச்சுன்றது ஒரு 1/2 இன்ச்சு விடுங்க. இந்த அளவுக்கு விட்டால் போதும். ஒரு 1/2 இன்ச்சு கரெக்டாக விட்டால் போதும். ஏன்னா அந்த மடித்து தைக்கும் போது அது மைனஸ் ஆகும் 1/4 இன்ச்சு. அதுக்கு தான் நான் சொல்கிறேன். சைடில் மடித்து தைக்கிறதா இருந்தால் இல்லை ஓவர்லாக் அடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் கரெக்டாக அந்த 1 இன்ச்சு இல்லை 3/4 இன்ச்சு விட்டுங்க. கரெக்டாக இருக்கும். அது கட் பண்ணிக்கலாம். அப்போ இது ஆஃப் கை ஷர்ட்டு தான். இது ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டு எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் இதிலே காட்டிடுறேன். இதே வந்து ஷர்ட்டு வந்து ஃபுல் ஹேண்டாக இருந்தால் இப்படி போட்டுங்க, பீஸ் டபுளாக போட்டுங்க. பாடியோட மெஷர்மெண்ட் வந்து பாடியோட சுற்றளவு வந்து 42. இது 4 டிவைட் பண்ணிங்கன்னா 10.5 வரும். 10.5 போது அதில் ஒரு 1/2 இன்ச்சு குறைக்கணும். 10 இன்ச்சு கரெக்டாக. எப்பவுமே நீங்கள் இந்த கரை கொஞ்சம் ஒதுக்குறது நல்லது. ஏன்னா கரை இருந்தாலே லைட்டாக அதை பிடிக்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் வரும். கரை கொஞ்சம் ஒதுக்கிட்டு தான் நீங்கள் கணக்கு பண்ணணும். அது பட்டின்றதுனால சாதா பட்டின்றதுனால மடித்து தைக்கலாம். இது மாதிரி கைக்கெலாம் வரும்போது நீங்கள் இந்த கரை கட் பண்ணிடணும். இந்த கரை மட்டும் சேர்க்காதீங்க. 10.5 வந்து ஒரு 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கணும். 10 இன்ச்சு கரெக்டாக. இது ஷர்ட்டு வந்து ஆர்கை ஷர்ட்டு தான். நான் உங்களுக்கு ஃபுல் ஹேண்டு எப்படி கட் பண்ணுறதுன்னு அந்த வீடியோவில் காட்டிடுறேன். 10 இன்ச்சு. இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுங்க. இது கை லென்த்து வந்து ஒரு 24 வரும். இந்த ஷர்ட்டோடைய மெஷர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா 24னா நீங்கள் 23 வைக்கணும் கையோடைய லென்த்து. 23 வச்சுட்டு லைன் ஒன்று போட்டுங்க. இந்த சைஸுக்கு வந்து ஒரு 6 இன்ச்சு 6 கரெக்டான அளவு தப்பாக இந்த சைஸ் இந்த இடத்துல வர்றது 6 இன்ச்சு. சிலிவோட இது இந்த மார்க்லேருந்து கரெக்ட் இந்த மார்க்லேருந்து 3.5 இன்ச்சு. இங்கேருந்து இது வந்து ஒரு லைன் கிராஸ் லைன். இது வந்து ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டோட கட்டிங். இது ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டுனா இது மாதிரி கட் பண்ணணும். இதில் ஒரு சிலர் வந்து இங்கே ஷேப் எடுப்பாங்க கொஞ்சம் டைட்டாக வர்றதுக்கோசம். உங்களுக்கு அது மாதிரி ஷேப் வேணும்னா லைட்டாக ரொம்ப எடுத்தேன். புதுசாக தைக்கிறவங்க எடுக்காதீங்க ஷேப்பு. ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் தெரியும் அந்த ஷேப் எவ்வளோ எடுத்தால் கரெக்டாக இருக்கணும். நீங்கள் ரொம்ப ஷேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படி ஷர்ட்டே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் புதுசாக தைக்கிறவங்க ஸ்ட்ரைட்டாகவே லைன் போட்டுக்கின்னு கட் பண்ணுங்க. இது ஆஃப் கை ஷர்ட் வந்ததுனால நான் ஆஃப் கை மாடல் தைக்கிறேன். இது ஃபுல் ஹேண்ட் உங்களுக்கு புரியணுன்றதுனால நான் போட்டு காட்டினேன். நான் இப்போ அரை கை ஷர்ட்டோட லென்த்து பார்த்தீங்கன்னா கை 9.5 மடித்து தைக்கணும்ல, அது ஃபோல்டிங் மாதிரி மடித்து தைக்கிறதுக்கோசம் நான் 3/4 இன்ச்சு மேலே விட்றேன். 9.5 அது கூட ஒரு 3/4 இன்ச்சு 10.25 இன்ச்சு இந்த மார்க்கில் இருந்து 10.25 இன்ச்சு.
உங்களுக்கு எந்த அளவுக்கு கை மறித்து தைக்கிறதுக்கு துணி தேவைப்படும் அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். கையோடைய சுற்றளவு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு 16 இன்ச்சு, 16 இன்ச்சு கையோட சுற்றளவு. இது ஃபுல் அண்ட் மார்க்கு, அது கணக்கு சேர்க்காதீங்க, நான் அரை கை தான் இப்போ சொல்கிறேன். 16 இன்ச்சில் 16ல் பாதி 8 தையல் பிடிக்கிறதுக்கு ஒரு 6 இன்ச்சு. இங்கே ஏற்கனவே நம்ம மார்க் பண்ணிட்டோம். அரை கைக்கு அதே மெஷர்மெண்ட்டு தான் வரும். 42 21 10.5 ஒரு 6 இன்ச்சு குறைச்சா போதும். அரை கைக்கு அதே மெஷர்மெண்ட்டு தான், ஃபுல் கைக்கு அதே மெஷர்மெண்ட்டு தான். இந்த இடத்த பொறுத்த வரையும் இங்கே தான் மாறும். கட் பண்ணிடுறோம். கரெக்டாக இங்கேருந்து கட் பண்ணாதீங்க, கொஞ்சம் இறக்கியே கட் பண்ணுங்க. ஏன்னா அங்கேருந்து தைச்சிங்கன்னா ஷோல்டர் இழுக்கிற மாதிரி இருக்கும். அந்த கட் பண்ணுறது ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறது, இந்த ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறது வந்து கொஞ்சம் இறக்கி கட் பண்ணணும். ஏன்னா இங்கேருந்து கட் பண்ணிங்கன்னா அந்த ஷோல்டர் லைட்டாக இழுக்கிற மாதிரி இருக்கும். இங்கேருந்து கரெக்டாக 6.5 ஷோல்டர் மெஷர்மெண்ட்டு பார்த்துங்க. 19 9.5 அது கூட 1 இன்ச்சு சேர்த்துங்க. 1 இன்ச்சு இங்கேருந்து ஒரு 4.5 இன்ச்சு. அதேமாதிரி இந்த கழுத்தாண்ட டவுன் ஆண்டு வந்து 4.5 இன்ச்சு அகலம். ஃப்ரண்ட்டில் எவ்வளோ வச்சுமா அதே தான், 3.25 வச்சுமா அந்த அளவுக்கு மார்க். கரெக்டாக ஷோல்டரு 19 9.5 அது கூட ஒரு 1/2 இன்ச்சு கரெக்டாக சேர்த்துங்க. இது கரெக்டான அளவு. இது நான் மொத்தம் 1 இன்ச்சு சேர்க்க சொன்னேன். 1 இன்ச்சு மார்க் இது 1/2 இன்ச்சு மார்க் இது. அதில் போய் லைன் பண்ணக்கூடாது. இந்த இதில் தான் நான் 1/2 இன்ச்சு சேர்த்துட்டு தான் லைன் பண்ணணும். இந்த லைன் எதுக்குன்ட்டு நான் கட் பண்ணும்போது காட்டுறேன். இந்த லைன் வந்து இப்படி எடுத்துன்னு வந்து கிராஸ் ஆகிட்டு வந்து இப்படி வரணும் ஒரு 1/2 இன்ச்சு. அதுக்கு தான் அந்த 1 இன்ச்சு வருது. மீதெல்லாம் நார்மலாக அதே கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிடுங்க. எதுக்கு இந்த ஸ்டெப் எடுக்கிறேன்னா சொல்கிறேன் பாருங்க. இப்படி ஜாயிண்ட் ஆகும்போது வந்து உங்களுக்கு அந்த இங்கே வந்து குறையும். அந்த 1/2 இன்ச்சு குறைக்கலன்னா இப்படி வரும். உங்களுக்கு ஒரு மாதிரி இழுக்கிற மாதிரி வரும் ஷோல்டராண்ட. இதே நீங்கள் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்து வளர்த்திங்கன்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு இழுக்காமல் கரெக்டாக வரும். அந்த சுருக்கெல்லாம் வராது அந்த இடத்துல. இது மாதிரி எக்ஸ்ட்ரா வளர்த்து 6 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணிங்கன்னா அதுக்கு தான் அந்த 6 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணுறது. நான் ஆல்ரெடி ஏற்கனவே காலர் கட்டிங்கு அது எப்படி ஒட்டுறது எப்படி தைக்கிறதுன்ட்டு நான் வீடியோ போட்டு இருக்கிறேன். அதனால் காலர் டவுட் இருந்தால் அதை பார்த்து தெரிஞ்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.